234 தொகுதியிலையுமே கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் பார்த்திங்கன்னா திமுக ஆட்சிக்கு வருங்கிறாங்க, 3 பேர் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வருங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து தமிழக வெற்றி கழகம் வருங்கிறாங்க. சரி, நீங்கள் கருத்து கணிப்பு எடுங்க, சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற பேர் சொல்கிறக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? புரியல. நாங்கள் ஜீரோவே இருந்துட்டு போகிறோம், இன்னும் 5 வருஷத்துக்கு கூட ஜீரோவே இருந்துட்டு போகிறோம், நாங்கள் ஜெயிக்காமே இருந்துட்டு போகிறோம். எங்கள் பேர் சொல்கிறக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? மற்றவை அப்படின்னு. அப்படி என்ன 234 தொகுதிகளையுமே கடினமான உழைப்பை போட்டு வெயில் மழை எதுவுமே பாராமல் மக்களின் தேவையை, அடுத்த தலைமுறைக்கான தேவையை சிறப்பாக எடுத்து வச்சு தேர்தல் பரப்புரையை முடிச்சுட்டு ஒரு கட்சியின் தலைவர் போயிருக்காரு. அந்த கட்சியின் தலைவர் பேர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியல, நாம் தமிழர் கட்சின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. மற்றவை எழுதி வச்சுக்கிங்க. அதிகாரம் ஒருவருக்கு மட்டுமானதில்லை, எப்படியாவது எங்கள் கை கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? அப்படி அதிகாரமே எங்களுக்கு வராமல் போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்றைக்குமே நாங்கள் எங்கள் அண்ணன் சீமானுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்போம். ஏன்னா அவர் உண்மையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் நிற்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ கேப்டன் ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்கிறபோது குடிகாரம், பைத்தியகாரன் எல்லாம் சொன்னீங்க. இறந்ததுக்கப்புறம் அதை அவரை புகழாத தொலைக்காட்சியே இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் சீமானனை நீங்கள் தவிர்க்கலாம், அவர் பேர் சொல்கிறதுக்கு நீங்கள் வருத்தப்படலாம், வெக்கப்படலாம், கட்சி பேர் சொல்கிறதுக்கு நீங்கள் வருத்தப்படலாம். ஆனால் ஒரு நாள் இந்த மண்ணுக்கான தேவைகள் எல்லாமே இல்லாத போது, மனிதனின் தேவைகள் எல்லாமே இல்லாமல் போது, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாகும் போது, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லி ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, சீமான்.